அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கண் விதுப்பு அழிதல். குறள் எண் 1174. பெயல் ஆற்றா நீர் உலர்ந்த உன் கண், உயல் ஆற்றா உய்வில் நோய் என் கண் நிறுத்து. பெய்ய முடியாத அளவிற்கு கண்ணீர் வற்றிய உலர்ந்த மையிட்ட கண்கள், கண்ணீரே வழிய முடியாத அளவுக்கு வறண்ட மையிட்ட கண்கள், தப்பிக்க வழியில்லாத தாங்க முடியாத பிரிவு நோயில் என்னை நிறுத்தியுள்ளன. The eyes which are dry, which can't shed tears, have put me in this unbearable disease from which I cannot go out. துழிப்பா, பிரிவால் கண்ணீரின்றி காய்ந்து போன என் கண்களே, தாங்கொனா நீங்கிலா பிரிவு துன்பியலுக்கும் காரணம். பிரிவால் கண்ணீரின்றி காய்ந்து போன என் கண்களே, தாங்கொனா நீங்கிலா பிரிவு துன்பியலுக்கும் காரணம். கவிப்பேரரசு உரை. உயிர் பிழைப்பேனா தெரியவில்லை, எல்லாம் என் கண்கள் செய்த காமநோய். எனக்கொன்று நேருமென்றால் என் கண்கள் எனக்காக அழக்கூடும் என்று எதிர்பார்த்தேன். அந்தோ அவை முன்னமே அழுது அழுது உள்ளாலும் கண்ணீர் உலர்ந்து விட்டனவே. கண்கள் தான் தலைவியை இந்த நிலையில கொண்டு வந்து நிறுத்திருக்குது. அதாவது தப்பிக்கவே வழியில்லாத ஒரு துன்பமான நோயில் கொண்டு வந்து இந்த கண்கள் தான் நிறுத்திருக்குது. நிறுத்தின கண்கள் என்ன பண்ணுச்சு? தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கு. தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், தலைவி தனியா இருக்கா, தலைவி துன்பப்படுறா, அவ சாப்பிட்றது இல்ல, அவ தூங்குறது இல்ல, எப்பவுமே முகத்துல ஒரு சோகம் இருக்கு, அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அந்த கண்கள் அழுது கொண்டே இருக்கின்றன. நம்ம போய் இப்படி இவளை மாட்டி விட்டோமே, இந்த காதல போய் மாட்டி விட்டோமே, அந்த பழா போன காதல நோடி போயிட்டோமே அப்படின்னு அந்த கண்கள் அழுது கொண்டே இருக்கின்றன. அப்படி அழுது கொண்டிருக்கும் கண்கள் என்னவாகும்? ஒரு அளவுக்கு மேல அழுகும் பொழுது கண்ணீர் வற்றி போகும். தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் தாங்க அந்த கண்ணீர் சுரப்பி கண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும். ஒரு தொடர்ச்சியா பேச பேச நான் வரலுது, தொண்டை வளருது, நம்ம பாட்டிலுக்கு புட்டி எடுத்து தண்ணி குடிக்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி தொடர்ந்து அழுக அழுக கண்ணீரும் வற்றி போய் காஞ்சு போயிடும். அப்ப அப்படி கண்ணீர் காஞ்சு போன கண்கள் இந்த நிலைக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம் முன்பு அந்த கண்கள் செய்த தீமை என்னை இந்த தீய நோயில வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு. என்ன தீமை? காதலனை பார்த்து காதலை ஏற்படுத்தி அந்த தீமை அப்படின்னு எடுத்துக்கலாம். கண் மருத்துவர் அந்த கண் வறட்சி எதனால வருது அப்படின்னு சொன்னா, இது திருவள்ளுவர் சொன்ன கருத்து. ஆனா அப்படி அழுது அழுதெல்லாம் கண் வறண்டு போகாது. அந்த எமோஷன்ஸ் குறைஞ்சா, உள்ளார்ந்து அந்த உணர்ச்சிகள் குறைஞ்சாதான் அந்த கண்ணீர் சுரப்பிக்கு தூண்டல் குறையும். அதனால் கண்ணீர் வடிவது குறையுமே ஒழிய மற்றபடி தொடர்ச்சியா அழுதுகிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு துக்கம் இருக்குது, கண்ணீர் வரலன்னா சொல்ல முடியாது. கண்ணீர் வரலன்னா நமக்கு துக்கம் இல்லைன்னு அர்த்தம். வேற காரணங்கள் கண் வறட்சிக்கு என்னன்னா, அதிக நேரம் செல்லிடைப்பேசி பார்க்கறது, தொலைக்காட்சி பார்க்கறது, லேப்டாப் மடிக்கணினி பார்க்கறது, கணினி பார்க்கறது, இதெல்லாமே வந்து நம் கண்கள் வறட்சிக்கு காரணமாகும். சில உடல்ல சில வியாதிகள் வரும். உதாரணமா அந்த மூட்டு வலி எல்லாம் வரும். அந்த மாதிரி வலிகள் வரும் பொழுது கண் வறட்சி ஏற்படும். அதனால வயதான சிலருக்கு வறட்சி ஏற்படும். பொதுவாக அந்த பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கும் காலகட்டங்களில் வறட்சி ஏற்படும். இப்படி எல்லாம் வறட்சி ஏற்படும். ஆனா புதிதாக ஒரு காரணத்தை நீங்க சொல்றாரு, அழுது அழுது வறண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதற்கு ஒரு பாடல் நான் எடுத்தேன். பூவிலே தேனெதற்கு ஓய் வண்டு வந்து சுவைப்பதற்கு, வண்டுக்கு சிறகெதற்கு ஓய் உண்ட பின்பு பறப்பதற்கு, கண்ணிலே நீர் எதற்கு ஓய் காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு ஓ வஞ்சகரை மறப்பதற்கு, கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு என்று அந்த பாடல். இப்ப தலைவி காலமெல்லாம் அழுது கொண்டே இருக்கிறார், கண்ணீர் வற்றிக் கொண்டே இருக்கிறது என்பதை இந்த பாடல் உணர்த்தும் பொருள்.
பெயல் ஆற்றா நீர் உலர்ந்த உன் கண் உயல் ஆற்றா உய்வில் நோய் என் கண் நிறுத்து. இதுல மையிட்ட கண்கள் தண்ணி வரும். உன் கண் மையிட்டு கூட அவ கண்கள்ல தண்ணி வரல. நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷிநேத்திரம் சேலம் கள்ளக்குறிச்சி. நல்ல நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.